தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய இறை வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த காணொளியை பார்க்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கின்றேன். இறைவனுடைய அன்பு, அருளும் இரக்கமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருக்க நான் ஆசைப்படுகின்றேன். அவற்றிற்காக நான் ஜெபிக்கின்றேன். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதோர் பாடல் பாடுங்கள், பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதோர் பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எக்கால தொனி முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள், வீணையுடன் யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுங்கள், பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதோர் பாடல் பாடுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சிந்திப்பதற்கு முன்பாக அல்லேலூயா 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 ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள் என்று நாம் ஒவ்வொரு முறையும் புகழ்கின்றோம். பொதுக்காலம் ஆண்டின் 18ஆம் ஞாயிறு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் நாள். முதல் வாசகத்தில் வீணிலும் வீண், முற்றிலும் எல்லாம் வீண் என்கின்றார் சபை உரையாளர். ஏனெனில் ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் திறமையோடும் ஒருவர் உழைக்கின்றார். உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்கு விட்டு செல்கின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்நாள் எல்லாம் அவருக்கு துன்பம், வேலையில் தொந்தரவு, இரவிலும் அவரது மனதிற்கு அமைதி இல்லை. அவர் கடினப்பட்டு வாழ்நாள் முழுவதும் உழைத்து உழைத்து எல்லாம் வீணாக போகின்றது. இது சபை உரையாளரின் வாக்கு. 2ஆம் வாசகத்தில் கொலோசருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 1-5 முதல் 9-11 வரை உள்ள இறைவாக்கு. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேல் உலகை சார்ந்தவர்களாக வாழுங்கள் என்று சொல்லுகின்றார். அங்கு கிறிஸ்து கடவுள் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அதை போன்று நீங்களும் கிறிஸ்துவை சார்ந்தவர்களாக வாழ்ந்தால் கிறிஸ்துவோடு வலப்பக்கத்தில் அமர்வீர்கள் என்று சொல்லுகின்றார். நற்செய்தியாளர் லூக்கா நற்செய்தியாளர் 12ஆம் அதிகாரம் 13 முதல் 21 வரை உள்ள இறைவாக்கு சொல்லுகின்றது. ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பகிர்ந்து கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்று அவர் அந்த இயேசுவை நோக்கி அந்த ஆள் சொல்லுகின்றார். உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ என்னை அமர்த்தியவர் யார் என்று கேட்கிறார். பின்பு அவர்களை நோக்கி,
எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவ்வுவமையை ஆண்டவர் இயேசு சொன்ன பிறகு ஒரு மனிதர் தன்னிடம் உள்ள செல்வங்களை எல்லாம் விற்று ஒரு நிலத்தை அவர் வாங்குகின்றார். என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க எனக்கு இடமில்லை, நான் என்ன செய்வேன் என்று அவர் சொல்லுகின்றார், நினைக்கின்றார். இவ்வாறு அவர் சிந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுது, என்னுடைய களஞ்சியத்தை இடித்து நான் பெரியதாக கட்டுவேன், களஞ்சியத்தில் என்னுடைய செல்வங்களை சேர்த்து வைப்பேன், வாழ்நாள் முழுவதும் நான் உண்டு குடித்து மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்று இரவே அவருக்கு மரணம் நேருகின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாம் எவ்வளவுதான் சேர்த்தாலும், செல்வங்களை சேர்த்தாலும், அது புல்லுக்கும் புழுதிக்கும் சமமான செல்லரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. அதே வேளையில் ஆண்டவர் இயேசுவோடு அமர்ந்து அவரோடு நாம் இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது, அவரோடு ஒன்றித்திருக்கின்ற பொழுது, நமக்கு செல்வங்கள் மிகுதியாக விண்ணகத்தில் சேர்க்கப்படுகின்றது. இன்றைய சூழ்நிலையில் நாம் வாழுகின்ற இந்த சமுதாயத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும், ஏன் இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஆண்டவர் இயேசுவோடு கூட அமர்ந்து இறை வார்த்தையை நாம் வாசிக்கின்றோமா? இறை வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். சங்க போதகன் சொல்வது போல, வீணிலும் வீண், எல்லாமே வீண் என்று இந்த உலக செல்வங்கள் மீது நாட்டம் கொண்டு உலக செல்வங்களை நாம் சேர்த்து வைக்கின்றோம். நாம் இறக்கும் பொழுது எந்த ஒரு நிலையில் நாம் இந்த பூமியில் தவழ்ந்தோமோ அதே நிலையில் நம்மை அடக்கம் செய்கின்றனர். பின்பு இந்த செல்வங்கள் ஏன்? சிந்தித்து பாருங்கள். ஜெபிப்போமா? என் அன்பு சகோதரனே சகோதரே, இதோ ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருக்கின்றார். இந்த ஆண்டவர் இயேசு நம்மை அன்பு செய்கின்றார். இந்த ஆண்டவர் இயேசு நம்மை அரவணைக்கின்றார். இந்த ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய பாவங்களையும் மன்னிக்கின்றவராய், நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் நம்மை அன்போடு கட்டி தவழு முத்தமிட்டு நம்மை அன்பு செய்கின்ற அன்பு தெய்வமாக இருக்கின்றார். இந்த ஆண்டவர் இயேசு இந்த சிலுவையை நாம் உற்று பார்க்கின்ற பொழுது, இந்த சிலுவையில இருந்து ஆண்டவர் இயேசுவின் விழாவில் இருந்து வந்த திருநீரும் திரு ரத்தமும் நம்மை தூய்மைப்படுத்துகின்றது. ஆண்டவர் இயேசுவினுடைய தலையில் அறையப்பட்ட அந்த முள்முடி, சிலுவையில் சிந்திய அந்த இரத்தங்கள் நம்மை தூய்மைப்படுத்துகின்றது. இதோ அந்த ஆண்டவர் இயேசுவை நாம் உற்று நோக்குவோம். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த இறை செய்தியை கேட்டு இருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காகவும் ஆண்டவரே நான் ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, இதோ அந்த சகோதரன் சகோதரனுடைய உள்ளங்களில் ஆண்டவரை இருக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகள், பிளவுகள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இதோ ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஆண்டவரை பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளை நினைத்து வேதனைப்படுகின்றனர், கணவரை நினைத்து வேதனைப்படுகின்றனர், மனைவியை நினைத்து வேதனைப்படுகின்றனர், இந்த உலக செல்வங்களை குறித்து வேதனைப்படுகின்றனர்.
ஆனால் இவற்றுக்கெல்லாம் முதலும் முடிவுமாக இருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் என்பதை மறந்து இருக்கின்றனர். இதோ இந்த இறை வார்த்தையை கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆண்டவர் இயேசுவை, சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்குங்கள், ஜெபியுங்கள். உங்களுடைய வேண்டுதல்களை ஆண்டவரிடத்தில் எடுத்து சொல்லலாம். உங்களுக்கு ஜெபிக்க தெரியவில்லையா? ஆண்டவர் இயேசுவினுடைய திரு உருவத்தை உற்று நோக்கி, ஆண்டவரை எனக்கு ஜெபிக்க தெரியவில்லை, எனக்கு கற்றுக்கொடும் என்று கேளுங்கள். ஆண்டவர் இயேசு நம்முடைய உள்ளங்களை அறிந்தவராக இருக்கிறார். இதோ மரண வேதனையில் துன்பப்படுகின்ற சகோதர சகோதரிகளுக்காக, உடல்நல குறைவாக இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்காக தொடர்ந்து ஜெபிக்கின்றார். நீங்களும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமை உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.